இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல கண்டிப்பாக வருவார். ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டாரு அவர். இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள். சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ணால் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம், ஒரு நேர்மையான விஷயத்தை பற்றி பேசுகிற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் நம்ம நினைவுக்கெல்லாம் வருவார். ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க. அடுத்து பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம், நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்றது சொன்னப்போ சிவாஜி சார்கிட்ட, ஏண்டா உங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாது அப்படின்னு கேட்டதாக சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதிராஜா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாகவே உச்சி மூவர் இன்னும் பொறாம கூட பட்டிருக்கலாம். அவர் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் சார் ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசை இதில் வழங்கியிருக்காரு. ரொம்ப அனைவரும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும், சில படங்கள் சந்தோஷத்தை தரும், சில படங்கள் பணத்தை தரும், சில படங்கள் நட்பை தரும். இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நடிகர் சந்துரு மேடைக்கு வந்துட்டா. சொர்க்கோ, கவிஞர் சொர்க்கோ அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஒரு நல்ல திரைப்படம் என்பது கதை பேச வேண்டும், கதை பேசாத போது கதாபாத்திரங்கள் பேச வேண்டும், கதாபாத்திரம் பேசாத போது இசை பேச வேண்டும், இசை பேசாத போது கேமரா பேச வேண்டும். இவர்கள் ஒழுங்காக பேசலன்னா பாக்குற ஆடியன்ஸ் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு நல்ல படைப்பு என்பது ஊடகங்கள் பேச வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் பேச வேண்டும். அப்படி ஒரு படைப்பாக இது வரும் என்ற நம்பிக்கையில் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். அடுத்து பேச வருகிறார் கவிஞர் பொன்னியின் செல்வன் புகழ் இளங்கோ கிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த தருணத்துல இந்த மேடையில் நிக்கிறத நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய அந்த பொம்மக்கா பாடல் நான் எழுதின பாடல். உண்மையிலேயே இந்த படத்துல பணியாற்றியது நந்தா பெரியசாமி சாரோட பணியாற்றியதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா படமா இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு படம். இன்றைய மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு. மெசேஜ் ஒன்று நீங்க யாரும் இதாயிர வேண்டியதில்லை. ரொம்ப பிரமாதமான திரைக்கதைக்குள்ள ஒரு இன்றைய மனிதர்களுக்கு இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம், அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு படம். மிக நிச்சயமாக இந்த படம் வெளிவந்த பிறகு நந்தா பெரியசாமி அவர்கள் ஒரு மோஸ்ட் வாண்டடான டைரக்டர்ஸ்ல இருப்பாருங்கிறது வந்து நான் உறுதியா நம்புறேன். ரொம்ப அழகான ஒரு தருணத்துல ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நானும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களும் இயக்குனரும் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு கேட்சியா ஒரு வேர்டுன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ பொம்மக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதை ஒரு ஹூக்கா வச்சுட்டு கைவீசம்மா கைவீசுங்கிற அந்த ஒரு ரொம்ப பழைய ஒரு கிளாசிக்கலான ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து கொண்டு வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். திட்டமிட்ட மாதிரியே அந்த பாடல் வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த, எல்லாராலும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். தமிழ் சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமான படம். குடிநீரை போல் காற்றை போல் இந்த சமூகத்துக்கு அவசியம் என்று தேவைப்படக்கூடிய படங்களில் ஒன்றாக இந்த படம் இருக்குங்கிறத நான் மிக உறுதியாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் விஷால் அவர்களுக்கும் இந்த பாடலை மிக சிறப்பாக பாடிய திப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். காலம் மாறிவிட்டது. சும்மாடில உணவு வந்தது அந்த காலம், ஜொமேட்டோலயே உணவு வருது இந்த காலம். நொறுங்க தின்றதெல்லாம் அந்த காலம், நொறுக்கு மினி மட்டும் தான் இன்னைக்கு திம்போம். கஞ்சி குடித்து வேலைக்கு போனதெல்லாம் அந்த காலம், குடிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறோம் இந்த காலம். எல்லாம் மாறிவிட்டது. ஒன்று மட்டும் மாறாமல் இருக்கிறது, அது தாய் அன்பு. இந்த படக்குழுவை ஒரு தாய் அன்போடு அரவணைத்துக் கொண்ட ஒருவர் இயக்குனர் இமயத்தின் படங்களில் நடித்தவர். இந்த படத்தில் இயக்குனர் இமயத்தோடவே நடித்தவர் எங்கள் இதயத்தரசி நடிகை வடிவுக்கரசி அம்மாவை பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்து பாராட்டின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ், அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளா வராம மனசுல இருந்து அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே வந்து நம்மளை படம் பார்த்து வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை வந்து எங்க டைரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலா என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன்லயே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளவுதான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா, இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது. இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே. அதனால இவ்வளவுதான் கேட்போம். ஆனா இவரு மட்டும் இல்ல, நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு. அவ்வளோ பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு. பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க, நான் அழுவுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளோ நேர்மையா இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு விழுந்தது, அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு, அதோட விட்டுருங்க சார். பாவமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். அழுவுறேன், நான் கதை கேட்டு அழுவுறேன். சரி, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்க டைரக்டர் சொன்னார் பாருங்க, முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல நான் அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போறதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க? எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்தா எவன் சார் நேர்மையா இருப்பான்? இப்படி எல்லாம் அவரை கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணேன். நான் நேர்மையெல்லாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன். இன்னும் சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோட சரி, டப்பிங்கே நான் பேசல. டப்பிங்ல எங்க டைரக்டர் வந்து அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்க, ஐயோ அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லியிருக்கேன், அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க, இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படி ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க ஏங்க, இத்தனை பேர் பேசும்போதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு. அப்புறம் நான் எங்க இருந்து கதை சொல்றது? நான் கதை சொல்லணும் திரும்ப அழுவேன். இப்பவே எங்க டைரக்டர் 500 ரூபாய் தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அது நான் கதை சொல்லிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வேற வந்து நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, வந்து நின்றுட்டார். டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியில் போகுது சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னால் டப்பிங் பேச வேண்டியது. நான் பேசுறதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியும். இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார். இந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார். வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்னை பாதிச்சது இந்த படம். அப்புறம் எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே எங்க நந்தா சார் வந்து கதை சொல்லும்போதே சொல்லிட்டாரு, ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு, ஏறி வந்து உட்காருவாரு, நீங்க சமையல் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது.
வந்து அதே மாதிரி சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார். எப்படி சார் நான் சொல்லுவேன்? அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பத்தி சொல்லுவாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரலைங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் நீங்க எப்படி சார் நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன். எங்க சார் கதை சொல்லுவேன்? இது எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க. நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன். சார் தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு பாருங்க. இங்க பாருங்க. நீங்க தான் சொல்லணும். நான் உண்மையதான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல விட்டு விட்டா பார்த்தது. அதை பார்த்தே நான் சொல்றேன். அவ்வளோ நல்லா பண்ணிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு. அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும். நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணது தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார். நான் கதையெல்லாம் சொல்லல. சோ சரிங்க நான் கதை சொல்லுங்க. நான் சார் கதை சொல்லல சார். விட்டுறேன் சார். ஓகே கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜும் சொன்னாரு, இவரும் சொல்லிட்டாரு. மூர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றதுதான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க வைஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் சார். இவ்வளவுதான் சார் சொல்றேன். பழக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெயிலர்லயே போட்டு காட்டினாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க. அதுதான் அவர் பினிஷ் பண்ணிருக்காரு. நான் இப்ப அவர் சோகமா பினிஷ் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்ல எதுவுமே சொல்ல சார். நேர்மையான படங்க. நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க நீ. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்கெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இந்த பொம்பளை ஒண்ணுமே பெர்ஃபார்மே பண்ணாம ஆன்னு நிக்குதுன்னு. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்றதே பார்த்துட்டு இருந்தேன். அதுல சொல்லிடுவோம் போல இருக்கு. வேணாம் நான் சொல்லல. நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழ்ல பேசினாரு எங்க டைரக்டர். இவரு டைரக்ஷன்ல நான் நடிக்க போறேன். அதனால தான் எங்க டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு, மற்றதெல்லாம் தமிழ்ல சொன்னாரு. சுவிட்ச் ஆன் ட்ரெயிலர்
அது மட்டும் ஏன் இது இங்கிலீஷ்ல வந்தது? அதையும் தமிழ்ல சொல்லியிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. ஏழ்மையான படம், தயவு செஞ்சு நேர்மையா பாருங்க. இல்ல, எனக்கு அந்த மீம் தான் ஞாபகம் வருது. முடிச்சு விட்டீங்க போங்க. ரோலிங் டைட்டில தவிர எல்லாம் சொல்லிட்டாங்க. பேச்சில் 2 வகை. மூளையில் இருந்து பேசுவது, டேட்டாவா கொட்டுறது. இரண்டாவது பேச்சு இதயத்தில் இருந்து பேசுவது. இதயத்திலிருந்து பேசிய அம்மாக்கு நன்றி, அன்பு. அடுத்த இந்த மேடையில் பேச வருகிறார். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும். நேரத்தின் அருமை கருதி அடுத்து பேசப்படுறவங்க சில நிமிடங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக வருகிறார் நல்ல தமிழ் ஆர்வலர், தமிழ் காதலர். அம்மையாருக்கு பிறகு சொற்கோர் கருணாநிதி நிற்கின்றேன். வணக்கம். கதையை முழுதும் சொன்ன அம்மாவே, உங்களை வணங்கி பேசும்போதே அண்ணன் 2 நிமிஷம் சொன்னார் ஒருத்தர். அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரே ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் போயிட மாட்டோம். ஏன்னா பாட்டு எழுதியிருக்கேன். எனக்கு 2021 ஒரு பாட்டு வரும், 2022 இன்னொரு பாட்டு வரும், 2024 ஒரே ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. வெற்றி கனி வெற்றி கனி வெற்றி கனி வெல்லும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி சமுத்திர கனி. நல்ல கைத்தடை. என்ன குறைஞ்சா போறீங்க? ஏன் புரியல? அஜித் சாரோட திருப்பதியில் நடிச்சேன் ஒரு 100 நாள். ஆனா ஏப்பா அங்கிட்டு என்னப்பா 100 நாள் நடிச்சேன். அலட்டிக்கவே மாட்டார் நடிக்க. திருப்பதி படத்துல வருவாரு, சாப்பிட்ட இடத்துல போயிட்டு வர. அவர்கிட்ட இவர்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரிதான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியரையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் சமுத்திரக்கனி. டைரக்டர் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், கடைசி இருக்கணும். உனக்கு என்ன போட்டா போட்டி, நீ உனக்கு என்ன, உன் பேர் என்ன படிக்கிற? நான் அதை ரொம்ப ரசிச்ச இயக்குனரிடம் சொன்னேன். இந்த மேடையில் நிக்கிறது பெரிய சந்தோஷம். இங்க பாருங்க, வானத்தை போல வந்து உட்கார்ந்து. அதுக்கு பார்த்தா பேராசிரியர்னா நந்தன காலேஜ் பேராசிரியர். எங்க மாதிரி பேராசிரியர்களே இயக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணன் 2 சாமி, ஒரு லிங்கு சாமி, அங்க நந்தா பெரிய சாமி. ஹைகோ மன்னன் அண்ணன் லிங்கு சாமி. ஒரே வார்த்தையில சொன்னா நந்தாவை வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன், அந்த தாடி வைத்தவன். கதாநாயகனை நடிக்காம இயக்குனராக இருந்துட்டார் அண்ணன் சரண். ஏதோ சொல்லிட்டே போலாம். அன்பு சகோதரி, உங்க நடிப்பை பார்த்தோம். என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதினாவே வெற்றி தான். ஐயா, உங்களை பாக்குறேன். உங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடிப்புக்கு தேசிய விருது நான் நாளைக்குள்ளது இன்னைக்கே சொல்றேன். ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர். நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒளிப்பதிவுக்கு சுகுமாரு நீ 100க்கு 100 எங்க இருக்கிற அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. நடிப்புக்கு 100க்கு 100 அறிவிக்கப்பட்டது தேசிய விருது. இயக்குனருக்கு ஒரு 4-5 விருது அறிவிக்கப்பட்டது. விஷால் சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியும், வினாடி நேரம் கூட இல்லாம பிரமாதம். அவருக்கு வீணையா பிறக்க வேண்டிய விஷால் சந்திரசேகரன் பிறந்துட்டான். அவள் அந்த பாட்டை கேட்டா தெரியும். இதுல எல்லாருக்குமே தேசிய விருது. சத்தியமாக தமிழ் கவிஞர் சொல்றேன், நாளைக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் சொன்னா பழிக்கும், நிச்சயமா நடக்கும். ஒரே ஒரு தேசிய விருது சந்தேகமாக இருந்துச்சு. அதுல இந்த பாடலாசி அருமையான பாடு ஏஆர் ரஹ்மான் பாடிட்டு. தயாரிப்பாளர்களே சந்தோஷமா நீங்க இருங்க. கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே பெட்டி பெட்டியா வர போதுப்பா, கொட்டு கொட்டும் பணம் கொட்ட போதும். அங்கிட்டு அங்க பாருங்க, ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஓரமா சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி எதிரிங்கண்ணே வணக்கம் போடுங்கண்ணே. அவர் தயாரிப்பாளர் நடிகர் அவரு. ஆமா பாரு எப்படி ரசிக்கிறாங்க. சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்னத்த அப்புறம் சொல்ற ரசிக்கிறாங்க தாய். அதான் கரை சரஸ்வதி. இதுல ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு கவிஞர் அருமையா பாட்டு. வானம் தேம்பி அழுதுனா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு கொடையை விரிக்குமே. ஒரு கவிஞர் வானம் தேம்பி அழுதுனா பூமி தாங்கி பிடிக்குமே, வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே, கரங்கள் முழுதும்
கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணன் ஆகுதே. அந்த பாட்டுக்கு தேசிய விருது கொடுக்கலன்னா தேசிய விருது தப்புன்னு அர்த்தம். அந்த பாட்டை எழுதிய கவிஞர் இங்க தான் வந்திருக்காரு, அவர் தான் நான். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. உங்ககிட்ட பிடிச்சதே அந்த தன்னடக்கம் தான். மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடம் கேட்டாங்க, அஞ்சா நெஞ்சத்திற்கு என்ன வேண்டும்? அவர் வீரத்தை சொல்லல, விவேகத்தை சொல்லல, ஒன்னே ஒண்ணு சொன்னார், ஒருவனுக்கு அஞ்சா நெஞ்சம் வேண்டும்னா உண்மை வேண்டும், நேர்மை வேண்டும். எந்த இதயத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அதுதான் அஞ்சா நெஞ்சம் என்று சொன்னார். அந்த உண்மையை நேர்மையை பேச வந்திருக்கிறது திருமாணிக்கம். இந்த படத்தை குறித்து அடுத்து பேச வருகிறார் கேமராவில் கவிதை எழுதியிருக்கக்கூடிய சுகுமார் அவர்கள். பைப்பாளி, இந்த படத்திற்காக ஓடி ஓடி உழைத்த ஒரு நல்ல உள்ளம், இயக்குனர் மணிப்புரம் தயாரிப்பாளர் ராஜா செந்தில் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறனாளர்கள் பேசின விதம், அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்க போகிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் வந்து உயிர் பெறும்போது எனக்கு அறிமுகம் ஆகிடும். ஒரு வரி இருக்கும், அப்போ சொல்லுவார். அது 10 வரியாக இருக்கும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான போது சொல்லுவார். பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தள்ளி அதையும் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பாரா. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலம்லாம் தெரியாது. எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் நைட்டு 12 மணி, 3 மணி, 4 மணி, விடிய காலம் 5 மணி எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார். ஆனால் ஒரு சீன் என்ன உடனே நம்ம சொல்லுங்கள், அசராமல் கேட்கலாம். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துருவமாக வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும், கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டே அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயங்களை அவர் மாற்றி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு 2 விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும்னு நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தாரு, என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையாக தானே வாழணும், ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனா உண்மையை தான் பேசணும், நேர்மையாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனா அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவா காட்டி அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமா இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்துல இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலை தான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் அதை போயிட்டு ஒப்படைக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கிறோம்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல தான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவேதான் இப்ப சொல்றோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான், நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டு இருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சுக்கிடுச்சு இல்ல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, இது அடுத்தவனது இல்ல, இது நம்மளது இல்ல இல்ல, ஏன் அந்த நேரத்துல நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம்
நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் வந்ததுல இருந்து கனி சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார், தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன்ல தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும். அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைம்லும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த கதையெல்லாம், இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், குழந்தைகள் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமதின கேரக்டர் ஆனாலும், எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக he was very crystal clear about all the characters. அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைமில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமதின கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ரெண்டு இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார். ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணாரோ அல்லனா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். அல்லனா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அது நான் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நானே லைக் ஐ வாஸ் லைக், நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி, அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திருமாணிக்கம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். நேர்மையான, எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்கிறது பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தா கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினைச்சதெல்லாம் கதை எழுதி போதாரா சிலப்பட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட
பெரிய பெரிய படங்கள். அந்த ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை போல தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தா லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதே போல் தம்பி. ஏன்னா அடிக்கடி சொல்வேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுண்டில் ஒரு நெக்லஸ். பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனைலாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யாரை பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சென்று அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படணும்டா அப்படின்னு தெருவா கேட்டி. அப்போ 7.25 நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் பேரக்கூடாதா, இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி. அவன் ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுட்டுப்படுத்த கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான், மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனா இருக்க முடியுது. ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபர்ஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட, அவருடைய எடை போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால நான் அவனை பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஓஹோ அப்போ இப்பயே ஏற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே, என்ன பிரச்சனைன்னா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு, செம்பு கலந்துடக்கூடாது, குறியா இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களெல்லாம் கடி அங்கே அடுக்கா கரெக்டாக வச்சுட்டு இந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டென்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் வந்து தமிழ் கட்சி போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை 18 வயசுல பார்க்கிறார். தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்துடைய சிதாந்த இயக்கத்துக்கு போறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்குது. அந்த பெண்ணு, அப்பா நான் உங்க பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனா ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ நம்ம முந்தானாலும் முதற்கொண்டு கலவன்றிருக்க நல்லவன் சொல்கிறாங்களா, அந்த தெரு அது நல்லவர் வர்றாரு, ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க எப்படி ஏற்றுக்கிறது. நல்லவர் வர்றாருன்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலேருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை, அற்புதமான கதை, இறையன்பு. ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர், அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடைந்தவர், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது, அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாரு, படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த உடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பக்கத்தில் தலைமைச் செயலாளர் வந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சிருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. தலைமைச் செயலாளராக இருக்காரு, நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருக்காக பதட்டத்தோட பயத்தோடு போறாரு. அவர் துணைவியார் வந்தாரு, அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சாரு, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டயலாக் கேட்ட மாதிரி. ஸோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்வேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்றடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டவ வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுவேன், வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொல்றாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்கிறவங்க புரிஞ்சுப்பீங்க. இப்படியானா ஒருத்தர் இருப்ப, இப்படியானா அப்படின்னு ஒரு
ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கடி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து வந்துருச்சு பிள்ளை. ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கனியை கதையின் நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்போ எப்படி பெரிய விஷயம். சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. அசல் ஊரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. மாலை வணக்கம். எனக்கா எப்பயுமே குரல் கொடுப்பாரு, இப்ப குரல் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. நன்றி. நான் வந்து 2 விஷயத்த நான் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். ஒன்று புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி, அதுதான் நான் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். இன்னொன்று ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த 2 தான் இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த திருமாணிக்கம் ஊர் கூடி இழுத்த தேர். இந்த வடத்தை எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிட்டு இருப்பாரு, என்னை பாராட்டமிட்டாரு. முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேல உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிட்டு போய் நீங்க இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்க இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்லி இது படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால் காலதாமதம் ஏற்பட்டதுன்னா ராஜா சந்திரன் மூலம் சீப்பர் ரவிக்குமார் சார் இந்த படத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பா சமுத்திரக்கணி என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினாரு. அவர் கதை நல்லா சொல்லுவாரு, எப்படி எடுப்பாரு, எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு. திருநார்ந்த வால்மீகி தான் கம்பராமன் எழுதினாரு. அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்புறம் அமீர் சார் எப்பயுமே நந்தா படத்தை முதல்ல காட்டுங்க நந்தா சார், காட்டுறக்கூடிய படம் இருந்துச்சு அவங்களை காட்டு சார், அது வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் தெரியல, இந்த தடவை சரி காட்டுன்னு சொல்லி சொன்னாரு. கூப்பிட்டு போய் ஒரு பதட்டமா ஒரு மலை அடிச்சு சென்னை சிட்டியே எங்கேயுமே நகல முடியாத ஒரு மலை நாளில் படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் தான் தேட்டரில் பார்த்தாரு. அவர் ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார், பெரிய பேரு, பெரிய காரு, பெரிய புகழெல்லாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காத, ஒன்று எடுத்துக்கல. என்னன்னா உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவா நம்ம அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்களும் நடிகர்கள் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் 2 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்ப இந்த மேடையில உறுதியாயிடுச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமா. அப்புறம் ஐயா பாரதி ராஜா இப்ப மலேசியால இருக்காரு. அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய, அவரை நான் ஒரு இயக்கம் டைரக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பு போட்ட கையோட நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு. அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, எல்லாருமே அவங்க வரிகால படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்காங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கணுன்றப்ப இந்த கதையை இந்த சொன்ன கதையோட அழகா படம் முடிச்சு கொடுத்த சுமாரனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர். அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணமா இந்த படமா வர்றதுக்கு காரணம் அந்த ராஜா சுந்தரி. அவர் தான் ப்ரொடியூசர் கூட்டிட்டு இங்க தைரியமா இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னாரு. ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவாரு, நான் நிறைய கதைகள் கேட்டீங்க, அந்த கதைகளை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனா இந்த கதை மட்டும் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது எனக்கு இந்த மேடையில கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஒரு
வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்திருக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நாம் வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும். இந்த சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒரே உழைப்பு தான், அப்படிதான் உழைக்கிறோம். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு. ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது. அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். ஏன்னா இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது. ஒரு சில படைப்புகளுக்குன்னா அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமகேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை. தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு. நந்தா வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்க. அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம். இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிருக்கேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதையை அப்படியே படமாக்கணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பாக தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சது. எனக்கு அமீரண்ணனை தெரியும், தூரமாக இருந்து. நம்ம சேரன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன். அப்போ உன்னை சேரன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து சேரன் அண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார். அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளு வண்டியில் கடை வச்சுருப்பாங்க. நேராக இறங்கி வந்தார். உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சார்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம். அதுக்கு இன்னும் 2 நாளில் பூஜை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டர் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, ஆனால் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ தான் உனக்கு கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடிச்சு வரேன், ஏன் ரோட்டில் நின்றுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனேன். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போகிறேன். அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கான், ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேற ஏதாவது பண்ணாரு, நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கான். எனக்கு தெரியாது. யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். என்னப்பா எனக்கு கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க. 3ஆவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஷார்ட் நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன், நீ தான் எடுத்துகிட்டு இருக்கல, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்கே வா, அதை பார்க்குறதுக்குள்ள ஆள் இருக்கு, நான் நடிக்கிறேன், நீ எடு அப்படின்னா. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது முடிச்ச உடனே சசி சொன்னான், நீ சொல்ல அவங்களா பேசிக்கலாம். என்னடா அப்படின்னா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில், அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம், உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவொடனே அவனை ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான். முதல்ல நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர்
ஒரு சீரியல் ஷூட்டிங், உள்ளியா ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரியல, என்னை பிடிக்கல அவங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விடணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன், அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன், என்னை அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு. நான் அவன் எத்துனதை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரிச்சாங்க. எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. ஒன்போன்றாங்க, திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர், அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போகிறேன்றப்போ கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகருப்பும் இருக்கார், என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்போ பார்த்தாலும், ஏய் சாரிடா அன்னைக்கு உன்னை மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி மிதிச்சேன், நீ மிதிச்ச மிதியில தான் நான் இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த நின்றுருக்கோம். இதில் நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவன் கூட சேராத, எதில் வம்புல மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவன் கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதாவது வம்புல எடுத்து விட்டுருவான் அவனைய அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான், அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம், வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனால், சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்க சொல்றாரு, காலையில் தாண்டா ஒருத்தர் கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைண்ணே அப்படின்னா, அதுதான் கல்லூரியின் கதை. அங்கேருந்து ஆரம்பிச்சது. இவர் யாரு, நம்ம இப்போ போனோம், ஒரு காலையில் ஒருத்தர் ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னன்னா, ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி, நான் அந்த 2வது அந்த செயினை எடுத்து இது யாருதுனாவது கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவார். அவ்வளவு நல்லவர். நந்தா மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொற்றுக்கணும். இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான். அந்த காலம் இப்போ வந்துருச்சு. நந்தா, உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுவார், நம்மளே எழுத வச்சுருவார். நான் சொன்னேன், ஏய் இரு, அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க, நான் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது. அந்த புக்கை படித்த உடனே சொன்னேன், உடனே ஷூட்டிங் போவோம். இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத், நான் எங்கே இருந்தாலும் வருவேன். அப்படி தான் ஷார்ட் டைம் நடந்தது. அன்பழகன் சொல்லிட்டு போயிட்டாரு, இதை உடனே சொல்லிடணும். ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும். அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும். அப்படிதான் திருமாணிக்கம் தன்னை உருவாக்கிக்கிச்சு. நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணல, அதுவா தன்னை உருவாக்கிக்கிச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு. அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா. நானே முந்தா நாள் தான் படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. அது எப்படின்னா, சசி இருக்கானே எதை கொண்டு நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான். நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம். ஒரு 2 மாசமாக தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கதிர் ஒரு வீடியோ பண்ணிட்டான். வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சார் முழிச்சிருக்கீங்க,
இல்லை சார் நைட்டு படக்குன்னு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். படக்குன்னு முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு ஆமாங்க பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு. அது கடைசி பாருங்க எனக்கே பேரா வந்து நிற்கிது. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும். நேற்று முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜிவ்வுன்னு தூக்குச்சு. அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு. அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும். அவங்க நின்னாதான் அது படைப்பு, அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும். அப்பா பாரதிராஜ் அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பாரு, பண்பட்ட நடிகன் ஆகிட்ட அப்படின்னு. இல்லைப்பா அது 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 வந்து என்னென்னா மனோஜ் கூட சொன்னார். மனோஜ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேற என்னடா பண்ணுறது? அப்படிதான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோட நிற்கும்போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை. நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியாக என் பிள்ளைங்க வாங்க, நீ வாடா, என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க. இதில் வேற என்னன்னா ஓடி வந்து 2 பேர்த்தையும் தூக்குன்றாரு. ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இழுக்கும், இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவேன். இது மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சு இப்போ கொஞ்சம். இவன் நானா, என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கான். அற்புதமான ஒரு நடிகன், ரொம்ப பெரிய தளம் இருக்கு. பிள்ளைங்க என்ன பேசுறியா? பேசுறேன் சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. இந்த மூவில எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல நந்தா பெரியசாமி அங்கிள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறந்துடுவாங்க, அதுக்கு தான் விட்டேன். பேசி ஹாய். ஹாய். எங்க அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஜாலியா. வேற முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும்போது விஐபில சமுத்திரக்கனி அங்கிள் ஒரு சீன் பார்ப்பேன். இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்பேன். இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். என்ன அப்பாவா நிக்கணும்னாலே பிள்ளைங்க இருக்குங்கள, பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்துல. அது பிள்ளைங்களாவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்கும் போது ஒரு தீ பத்தும். அது இதுலேயும் இருக்கும். சரண் சார் சொன்ன மாதிரி அந்த 60% வந்து திட்டுறத மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார். அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க. அந்த கேரக்டர் அவர் வந்து ஒரு என் மனைவியின் இடத்துல இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர் ஆகுவார். அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கவிஞர் ஸ்னேகன் சார், எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தல சார், மகிழ்ச்சி. தம்பி சுகு, முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும், ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளுறான் கேமராவை. ரொம்ப சாதாரணமாக சுகு இந்த படத்தில் கேமராவை கையாண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில் ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம். அதற்கு பிறகு ஹரிசார் படத்தில் பதிவானோம். இப்போ இந்த படத்தில் ஏன்னா அவனுடைய கேமராவில் நிற்கிறதுக்கே, கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு படைப்பாளி. இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே, அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போன சார் தம்பி அனுப்பிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை. என் அண்ணன் இளவரச அண்ணன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி. முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார், கனி பல வருஷமாக ஏங்கிக்கிட்டே இருக்கான் ரவிராதா, இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு நான் நம்புறேன் கனி அப்படின்னாரு. அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த, ரசித்த, ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தை பற்றி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெல்லணும். ஏன்னா நான் எப்பவுமே பெருசாலாம் எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது, பெரிய கலக்கமும் இருக்காது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லாரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார், நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன், இப்போ அமீர் அண்ணன் வந்து அழுதுகிட்டே வந்தார், ஏங்க கண்ணில் எல்லாம் தூசி போட்டுருக்குங்க, அவர் சும்மா கண்ணை கசிக்கிட்டு வந்துருப்பாரு, நீங்கள் வேற. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த ஏக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம், ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம், நேர்மையோடு வச்சுருக்கோம். இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வெல்வோம்.